நாடு கடந்து வாழ்ந்து வரும் ஈரானிய எதிர்க்கட்சி தலைவரும் பட்டத்து இளவரசருமான ரெய்சா பாலாவி ஈரானில் நிகழ்ந்த அரசு அடக்குமுறையில் 48 மணி நேரத்தில் சுமார் 12,000 பேர் கொல்லப்பட்டதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த அப்பாவி மக்களின் படுகொலைக்கு ஈரானிய உச்ச தலைவர் அயத்தோலா அலி கமேனி தலைமையிலான அரசே முழு பொறுப்பு என ரெய்சா தெரிவித்துள்ளார். நிலைமை கைமீறி விட்டதால் ஈரானிய மக்களுக்கு ஆதரவாக அனைத்துலக சமூகம் உடனடியாக தலையிட வேண்டும் என வாஷிங்டனில் அவர் பேசினார். குறிப்பாக அயத்துல்லா அரசுக்கு எதிராக தூதரக அழுத்தம், இலக்கிடப்பட்ட தடைகள் போன்றவற்றை அமல்படுத்துவதோடு போராட்டக்காரர்களுக்கு தடையில்லா இணைய வசதியை வழங்கவும் உலக நாடுகளை அவர் வலியுறுத்தினார். ஆனால் ரெய்சா பாலாவி கூறுவது போல் 48 மணி நேரத்தில் 12,000 பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மனித உரிமை அமைப்புகளே குறைந்த எண்ணிக்கையையே காட்டுகின்றன. இருப்பினும் பல ஆயிரம் பேர் உயிரிழந்திருக்கலாம் என எச்சரிக்கின்றன. ஒரு பக்கம் அமெரிக்காவின் தாக்குதல் எச்சரிக்கை, இன்னொரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சியால் கொதித்தெழுந்துள்ள உள்நாட்டு மக்கள், மற்றொரு பக்கம் ஆட்சியை கைப்பற்ற துடிக்கும் ரெய்சா பாலாவி என நாளுக்கு நாள் அயத்துல்லாவுக்கு அழுத்தம் அதிகரித்து வருவதால் உலக நாடுகள் ஈரான் நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.